வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வெற்றிகரமாக பறித்தாரா நம்முடைய செங்குன்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை பற்றி மட்டுமே தகவல்கள் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எதிர்க்கட்சி தலைவருடைய பதவியை பார்த்திங்கன்னா அலங்கரிக்க போகிறாராம் நம்முடைய அப்பாவு அவர்கள். நம்முடைய செங்கு அவர்கள். ஏன் ப்ரோ ரீசெண்டாக செங்கோட்டையனை பற்றி அதிகமான செய்திகள் வருகிறதே, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒருவர் அழகான ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அதற்கான காரணங்கள் நிறைய இருக்கிறது நண்பா. ஏன் அப்படின்னா, நம்முடைய செங்கோட்டையன் அப்படின்றவர் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர். ஓகேங்களா? அப்பேற்பட்ட செங்கோட்டையன் கடந்த முறை கூவத்தூரிலேயே பதவியை வாங்காத நான் பதவியை வாங்கி எண்ணத்தை கிழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே பேசினார். ஆனால் இப்போ அவர் பதவியை வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாராம். இல்லை, எனக்கு அதிமுகவில் பெருசாக மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் லைட்டாக ஃபில் பண்ணுறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. படுபாவி பசங்களா நீங்களுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையில் செங்கோட்டையன் என்ற ஒரு லீடர் அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அவர் திமுகவில் போய் விலகிறதும் பாஜகவில் போய் விலகிறதும் அது யாருக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனா அதிமுகவுக்கு தான் உருவாக்கும். ஓகேங்களா? அதிமுக ஜூன் 5ஆம் தேதி உடையும் இல்லை விலகும். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஒன்று அண்ணாமலையாண்ட போவாங்க, இல்லை அப்படின்னா நம்முடைய திமுகவில் சேர்ந்துருவாங்க. ஏன்னா அதிமுக என்ற ஒரு கட்சி கிட்டத்தட்ட அழிந்து போனது. இனிமேல் அதிமுகவுடைய கட்சி மீண்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சற்று சந்தேகம். ஈரோடு மாவட்டத்தின் நாயகனாக செங்கோட்டையன் இருக்கிறார். எங்கு போனாலுமே வெற்றி. இப்போ செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தார், வெற்றி. டிடிவி தினகரனுடைய குக்கர் அந்த இதுக்கு போனார், வெற்றி. இப்படி எங்கே போனாலும் ஒருத்தருக்கு வெற்றி வருதுன்னா அங்கே கட்சியை பார்த்து மட்டும் ஓட்டு போடுறதுன்றதை தாண்டி, சின்னத்தை பார்த்து மட்டும் ஓட்டு போடுறதுன்றதை தாண்டி ஆட்களை பார்த்தீங்கன்னா பார்த்து ஓட்டு போடுறது தான் அதிகம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, செங்கோட்டையன் திமுகவோடு வந்து விட்டார் என்றால், அல்லது திமுகவிற்கு வர வேண்டிய ஒரு சூழலில் என்றால் போகிறேன்னு சொல்லிடுவார். ஒரு டிமாண்ட் வைப்பார், எனக்கு பதவியை கொடுங்க, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? எப்படியெல்லாம் அங்கே மூமெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே எதிர்க்கட்சி தலைவருடைய பதவிகள் என்பது அலங்கரிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சு, மாற வேண்டிய ஒரு சூழல்கள் என்பது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அப்பா அவர்கள் அதற்கு என்று தனி ஆக்ஷன்களை எடுக்க வேண்டும் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ அதிமுகவிற்கு காலங்கள் ரொம்ப ஒரு சோதனையான காலமாக மாறி இருக்கிறதை இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. யாரை சொல்லியும் குற்றம் இல்லை. ஓகேங்களா? எவரை சொல்லியும் குற்றம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிடையாது நண்பர்களே. எதிர்க்கட்சி தலைவருடைய பதவியில் அலங்கரிக்க போவது யார் என்பதை தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பம்.